இயேசுவின் விண்ணேற்பு விழா. நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 28, அருள்வாக்குகள் 16 தொடக்கம் 20 வரை. இது ஒரு அழகான பழைய கதை. விண்ணகத்தில் நடந்த கதையாக இது புனையப்பட்டிருக்கிறது. இயேசு விண்ணகம் அடைந்த பின் காவல் தூதர்கள் இயேசுவை சூழ்ந்து கொண்டு மண்ணகத்தில் அவர் ஆற்றிய பணியை குறித்து அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களுக்கு தன் பிறப்பு, வாழ்வு, போதனை, இறப்பு, உயிர்ப்பு வழியாக மீட்பை எப்படி மண்ணகத்திற்கு கொணர்ந்தார் என்பதை அழகாக விவரித்தார். அப்போது அதிதூதரான கபிரியேல், இப்போது நீங்கள் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்க விண்ணகத்திற்கு வந்துவிட்டீர்கள். இனிமேல் உங்கள் பணியை யார் மண்ணகத்தில் தொடர்ந்து ஆற்றுவது என்று கேட்டபோது, இயேசு, நான் மண்ணகத்தில் வாழ்ந்தபோது என்னை நம்பி அன்பு செய்த குழுவினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இனிமேல் அந்த நற்செய்தி பணியையும் திரு அவையின் பணியையும் இம்மண்ணில் தொடர்வார்கள் என்றார். கபிரியேல் தூதர் சற்று குழப்பமடைந்து, 3 முறை உங்களை மறுதலித்த பேதுருவையா குறிப்பிட்டு சொல்லுகிறீர்கள்? உங்களை சிலுவையில் அறைந்த போது உங்களை விட்டு ஓடிப்போனவர்களா உங்கள் பணியை தொடர்ந்து செய்வார்கள் என்று எண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். அப்படி ஒருவேளை அந்த திட்டம் செயல்படவில்லை என்றால் உங்களுடைய பிளான் பி, அடுத்த திட்டம் என்ன என்று கேட்டார். இயேசு, என்னிடம் வேறு எந்த திட்டமும் இல்லை, அவர்கள் அதை செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. உண்மையில் சொல்லப்போனால் இயேசுவுக்கு தம்மை பின்பற்றுகிறவர்களை சார்ந்திருப்பதை தவிர வேறு திட்டம் இல்லை. இன்றைய முதல் வாசகத்தில் இயேசு விண்ணேறி செல்வதை பார்த்து கொண்டிருந்த சீடர்களுக்கு தூதர்கள் தோன்றி, கலிலேயரே, ஏன் இன்னும் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னது இயேசுவின் சீடர்களாகிய நாம் அனைவரும் இயேசு மீண்டும் வரும் வரை அவருடைய பணியை பிரமாணிக்கத்தோடு தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும், சான்று வாழ்க்கை வாழ வேண்டும். இயேசு இந்த உலகத்தில் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றி விண்ணகம் சென்றது போல நாமும் இயேசுவின் பணியை இம்மண்ணில் தொடர்ந்து செய்தால் நாமும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவது உறுதி என்பதை இன்றைய விழா நமக்கு எடுத்துரைக்கிறது. ஒவ்வொரு ஞாயிறும் நாம் நம்பிக்கை அறிக்கையிலே இயேசு விண்ணகம் சென்றார் என்று அறிக்கையிடுகிறோம். இயேசு விண்ணகம் சென்றது இயேசு கிறிஸ்துவுக்காக தந்தை கடவுள் வகுத்திருந்த திட்டத்தின் உச்சக்கட்ட நிகழ்வாகும். இயேசு விண்ணேறியது உச்சக்கட்ட நிகழ்வே அன்றி அது ஒரு முடிவு அல்ல. இயேசு விண்ணிலிருந்து ஆட்சி செய்கிறார் என்பதை புலப்படுத்துவதே இயேசு விண்ணகம் ஏறி சென்ற விழா நமக்கு உணர்த்தும் பாடமாகும். இயேசு மகிமையோடு தந்தை கடவுளோடு விண்ணில் வீற்றிருப்பது போல இப்போது இம்மண்ணில் தூய ஆவியார் வடிவில் நம்மோடு வாசம் செய்கிறார். அதனால்தான் இயேசு இன்றைய நற்செய்தியில் வசனம் 20, உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார். இயேசு தன் சீடர்களுக்கு இன்று 2 பணிகளை நற்செய்தியிலே கொடுக்கிறார். 1, எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள், சாட்சிய வாழ்வு வழியாக. 2, தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். 1, எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள் என்பது நாம் நற்செய்தியை போதிப்பவராகவும் வாழுகின்ற நற்செய்தியாகவும் மாற வேண்டும். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் இதனை செய்ய வேண்டும். நாம் வார்த்தையால் இயேசுவை போதிக்கிறோம், அதே சமயத்தில் நம் வாழ்க்கையால் இயேசுவை அறிவிக்கிறோம். இயேசுவின் விண்ணேற்பு அவருடைய வாழ்வு தருகின்ற நற்செய்தியை, அன்பின் நற்செய்தியை, நம்பிக்கையின் நற்செய்தியை, அமைதியின் நற்செய்தியை அறிவிக்கவும் அதை வாழ்க்கையில் என்பித்து காட்டி சான்று வாழ்க்கை வாழவும் கட்டளையிடுகிறது. 2, திருமுழுக்கு. திருமுழுக்கு என்பது மதமாற்றம் அல்ல, மாறாக மனமாற்றம். மனமாற்றம் பெற்ற சீடர்களாக வாழ்வது. திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் கிறிஸ்தவம் என்றால் என்ன என்பதற்கு அழகான வரையறையை தருகிறார். கிறிஸ்டியானிட்டி இஸ் எ ரிலிஜியன் ஆஃப் அட்ராக்ஷன். கிறிஸ்தவ மதம் என்பது மற்றவர்களை தன்பால் ஈர்க்கின்ற ஒரு மதம்.
ஈர்ப்பது என்பது பணத்தால் அல்ல, பொருளை கொடுத்து அல்ல, பயமுறுத்தி அல்ல, மாறாக சான்று வாழ்க்கையால் ஈர்ப்பது. நம்முடைய சான்று வாழ்வே அடுத்தவர் இயேசுவின் சீடராக மாற ஈர்க்கின்ற ஒன்று. ஒருவர் 12 பேரை ஈர்த்தார். 12 72 மாறியது. 72 3000 பேதுருவின் போதனை வழியாக மாறியது. இன்று உலகம் முழுவதும் இயேசுவின் சீடர்கள் ஆலமரம் போல் வளர்ந்து விட்டார்கள். எனவே இன்றைய விழா நமக்கு தருகின்ற செய்தி, சீடராய் சான்று வாழ்க்கை வாழ்ந்து சீடர்களை ஈர்ப்போம். ஆமீன்.